எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இடியாப்பத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ், ஹெல்தியானது. இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கூடவே ராகி இடியாப்பமும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் மாவை நல்லா வறுத்துக்கலாம். நான் 3/4 கப் ராகி மாவும் 1/4 கப் அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். இதுதான் இதோட மெஷர்மெண்ட் ரேஷியோ. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, நல்லா கொதி தண்ணி அதை சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புட்டு மாதிரி வரணும். நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து மாவை நல்லா இப்படி பிழிஞ்சு விட்டால் உதிராமல் இருக்கணும். இதுதான் இதோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நம்ம இடியாப்பம்னா தான் நல்லா பிழிகிறதுக்கு வரும். இப்போ இதை ஆறட்டும். இதை ஆறுனதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு, ஒரு டீஸ்பூன் இல்லைனா அரை டீஸ்பூன் கூட போதும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும் ஒட்டாமல். இப்போ இதை இடியாப்பம் புளிகிறதுல நம்ம உள்ளே வச்சு இடியாப்பம் ஒவ்வொன்றா புளிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் இடியாப்பம் நான் புளிகிறேன். உங்கள்கிட்ட இடியாப்பம் புளிகிற அந்த தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. நல்லா உதிராமையும் இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி வரணும். நம்மளே கையை வச்சு எடுத்து விட்ற மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டானது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பிழிஞ்சதும் அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்து ஆவி வரணும். இந்த டைமில் நம்ம உள்ளே அந்த பிளேட்டை எடுத்து வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா இதை வேக விட்டுருங்க ஹை ஃப்ளேமில். பாருங்கள், இப்போ கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வெந்திருக்கு. இதை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். லைட்டாக மேலே தண்ணி தொளிச்சிட்டு இந்த மாதிரி துணியில் வச்சுருந்திங்கன்னா அப்படி துணியோடு எடுத்து இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கோங்க. ஈஸியாக வந்துடும். ஸோ நமக்கு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சுட சுட ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு சைட் டிஷ் வேகமாகவே பண்ணிடலாங்க. மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா இருக்கு இல்லையா, அதை வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரை வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆறுனதும் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் நான் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம பாதாம் இருக்கு இல்லையா, அது ஒரு 20 பாதாம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் முந்திரி, அது ஒரு பாதாமுக்கு பாதி. நம்ம எவ்வளோ பாதாம் சேர்க்குறோமோ அதில் பாதி நம்ம முந்திரி சேர்க்கணும், 10. அப்புறம் நான் இந்த சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய், அது ஒரு 15 பீஸ். உங்கள்கிட்ட இந்த ட்ரை கோகோனட் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அது இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட அது இல்லைங்கிறனால நான் இந்த தேங்காய், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சதும் இதை தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு ஒரு அரை கப் தண்ணி அதில் விட்டு ஜஸ்ட் அது கரைஞ்சால் போதும். ரொம்ப பாகு மாதிரிலாம் காய்ச்சணும் அவசியம் இல்லை, கரைஞ்சால் போதும். இந்த மாதிரி அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை
அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே இதை இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. இது செம்மையான சைட் டிஷ் இடியாப்பத்துக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த சைட் டிஷ் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ரேகான்னு ஒருத்தவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட அம்மா எப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.